ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் 12வது பாசுரம். இன்னைக்கு கனைத்திலம் கற்றருமை அனுபவிக்க போகிறோம். महारत्नपीडे शुभे कल्पमूले सुगासीनमादित्यकोटिप्रकाशं सदा जानकी लक्ष्मणो भेदमेकं सदा रामचन्द्रं भजेहं. ஏழாவது கோபிகை எழுப்ப போகிறா. அவாத்து வாசலில் நிற்கிறா. ஆண்டாளும் தோழிகளும் என்ன ஆயிருக்கான், வாசல் முழுக்க ஒரே வெள்ளை கலரில் வெள்ளை வண்ணத்தில் சேராக இருக்கான் அவாத்து வாசல். என்ன ஆச்சான், இந்த கோபிகை இருக்காளே இவளோட அண்ணா கிருஷ்ண கைங்கரியம்னு கிருஷ்ண பின்னாடியே போயிட்டு இருப்பானா. அதனால் பால் கறக்கிறதுன்ற மாதிரி அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் அவன் செய்யலையா. இந்த பால் கறக்கிறதெல்லாம் சாதாரண தர்மமா. கிருஷ்ணன்கிற விசேஷ தர்மம் இருக்கோ அதுக்கு பின்னாடியே போயின்னு இருக்கானா. அதனால் இவன் என்னவான், நற்செல்வனா அவன். அதனால் இவாத்தில் என்னாச்சான், அந்த எருமைகள்லாம் தன்னுடைய கன்றை நினைத்து கண்ணுக்குட்டியை நினச்சிட்டு அப்படியே முலையெல்லாம் கடுத்து போகிறதான், காம்பெல்லாம் கடுத்து போகிறதான், நின்ன இடத்துலேருந்தே பால் சொரியறதான். அப்படியே பால் கறக்கலை இல்லையா, அதனால் பால் சொரியறது. அப்படியே அந்த பால் நகர்ந்து போய் ஓடி போய் ஆற்று வாசல் முன்னாடி அப்படியே பால் வெள்ளமாக இருக்குது. அது வாசலில் இருக்கிற மண்ணோட கலந்து அப்படியே வெள்ளை கலரில் வெள்ளை வண்ணத்திலே ஒரே சேராக இருக்கான். அந்த சேரில் அப்படியே காலை வச்சு நிற்கிறா. எப்படிப்பட்ட தங்கையா இவள், நற்செல்வன் தங்கைனா யாரா இது? நற்செல்வன்றது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு வால்மீகி பகவான் இளைய பெருமாளுக்கு பேர் வச்சாரு, திருநாமம் சூட்டினாரே. அது அப்படியே தமிழ் படுத்துகிறானம்மா ஆண்டாள் நாச்சியா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா நற்செல்வன். எது செல்வமா, எது செல்வம் தெரியுமோ? வனவாசத்துக்கு கிளம்புறான் பெருமாள், பிராட்டியோட கிளம்புறான். அப்போ இளைய பெருமாளும் கூட கிளம்புறாரு இல்லையா. என்னத்தை எடுத்துன்னு போனானா கூட, தன்னோட கூட எதையுமே எடுத்துன்னு போகலையா, ஒரு மண்வெட்டியும் பொட்டுக்கூடையும் தான் எடுத்துன்னு போனானா. ஆனால் வால்மீகி என்ன மாதிரி பதம் போடுறார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. இவன் எம்பெருமான் ராஜ்யத்தை இழந்தான். அதே சமயத்தில் இளைய பெருமாள் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு முடிசூட்டி கொண்டான் இளைய பெருமாள். அது எந்த செல்வம் தெரியுமோ? நீங்காத செல்வம், அது நிரந்தரமான செல்வம். அந்த செல்வத்தை உடையவன் இல்லையா. அதனால் நற்செல்வன். இளைய பெருமாளை போலே கிருஷ்ண கைங்கரியம் பண்ணுறவனா. அதனால தான் இந்த பாசுரத்தில் நற்செல்வனுடைய தங்கையே நற்செல்வன் தங்காய் அப்படின்னு எழுப்புறாளே. எது செல்வம்னு இளைய பெருமாள் இன்னொரு விளக்கமும் கொடுக்குறார். அயோத்தியா காண்டத்தில் அண்ணாவையும் மண்ணியும் பார்த்து சொல்கிறாராம், முத்தண்ணா மன்னி, விலங்குகள் நிறைந்த காட்டிற்கு செல்வது என்று உறுதியாக முடிவெடுத்து விட்டீர்கள். தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ? நானும் தங்களை பின்தொடர்ந்து காட்டுக்கு வருவேன். அகம் துவாமனு கமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரக. வில்லை ஏந்திண்டு வருவேன், மண்வெட்டியை கையில் பிடிச்சிண்டு வருவேன். உங்கள் பின்னாடி நானும் வருவேன். சரி, நீ இங்கே ஏறி நீ என்ன சொன்னேன்னு வச்சுக்கோ. என் முத்தண்ணா, நீ எனக்கு என்ன தரப்போகிற? சொர்க்கத்திலேயே உனக்கு வாழற மாதிரி ஒரு வாழ்வை கொடுத்தாலும் அதுவும் எனக்கு வேண்டாம். தேவ நிலையை நீ அடைவாயாக. அப்படி ஒரு வஸ்தியான வாழ்க்கையை கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம். எல்லா உலகத்துக்கும் நீதான் அதிபதி, உலகுக்கே நீதான் அதிபதி, இந்திரனுக்கு ஒத்த உனக்கு பதவியை கொடுக்குறேன்னு யாராவது சொன்னாலும் அதுவும் எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட எதுவுமே வேண்டாம். உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்பம் மட்டும்தான் எனக்கு வேணும். நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், நீ அதை பார்த்து சந்தோஷப்படணும் அண்ணா. அதுதான் எனக்கு வேணும். நற்செல்வம், அதுதான் நற்செல்வம். அந்த செல்வத்தை உடையவன் இளைய பெருமாள். அதனால நற்செல்வன். அந்த இளைய பெருமாளை போன்றவன் இந்த பாசுரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நற்செல்வன். அந்த நற்செல்வனுடைய தங்கை கிருஷ்ண கைங்கரியம் பண்ணுறானா இளைய பெருமாளை போல. இளைய பெருமாள் அதுக்கு அப்படியே ஸ்லோகம் போடுறார் வால்மீகி. எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம், உன்னுடன் இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறானா இளைய பெருமாள். ந தேவலோகாக்கிரமணம் ந அமரத்வம் அகம் விருணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயேன த்வயா வினா. எதுவுமே எனக்கு வேண்டாம். அகம் துவானு கமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரக. அப்படிப்பட்ட செல்வம் உடையவன் நற்செல்வன் தங்காய். அடுத்தது சினத்தினால்
தென்னிலங்கை கோமானை செற்ற. இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாலாம், ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாலாம், நாங்கள் எல்லாரும் கூட்டமாக உங்கள் ஆத்து வாசலில் நிற்கிறோண்டிம்மா. எப்படி நிற்கிறோம் தெரியுமோ, தலையிலையோ பனி வெள்ளம் பனியாக கொட்டுறதுடிமா, மனசிலேயோ மால் வெள்ளம். அப்படியே கிருஷ்ணனை பற்றின பிரேம பக்தி அப்படியே பொங்கி வழியிறது. காலில் என்ன தெரியுமா வெள்ளம், பால் வெள்ளம். உங்கள் ஆத்து மாடெல்லாம் பால் அப்படியே சொரியறதே, காம்பை அப்படியே கடுத்து போய் அது அப்படியே இந்த பால் சேராய் நிற்கிறது. இந்த 3 வெள்ளத்துக்கு நடுவில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமோ, பெண் பிறந்தார்க்கு தஞ்சம் என்னும்படியான ராமபிரானை பற்றி பாடப்போகிறோம். பெண்ணின் வருத்தம் அறிய பெருமான் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான கிருஷ்ணனை பாட போகிறது இல்லை. இப்போ ராம விருத்தாந்தம் சொல்ல போகிறோம், ராமனை பாட போகிறோம். அதனால நீ என்ன பண்ணணும், இதை கேட்டாவது எழுந்து வரணும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினத்தினால் ராமனுக்கு கோபம் வருமோ? பாலகாண்டத்தில் முதல்ல வால்மீகி மகரிஷி கேட்குறார் இல்லையா, 16 குணங்களை சொல்கிறார். இந்த குணங்களை உடையவர் எல்லாத்தையும் சேர்த்து உடைய ஒருவர் நாம் வாழும் காலத்தில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே வரிசையாக அடுக்கிறார் இல்லையா நாரதர். அப்போ என்ன சொல்கிறார், ஆத்மவான் கோ ஜித குரோதக துதிமான் கோ அனுசூயக. ஆத்மவான் இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவர், கோபமே படாதவர், ஒளி பொருந்தியவர், இனிமையானவர், வெறுப்பே காமிக்க மாட்டார் யார்கிட்டையும், கோபமே படமாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யாராவது இருக்காளான்னா இருக்கானே, ராமபிரான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியோட ஸ்லோகம் போடுறார் பாடுங்க. கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. அப்படிப்பட்டவனுக்கு கோபம் வந்தால் தேவர்களும் தாங்க மாட்டா, ஓடி போயிடுவா அப்படின்றாரு. இது என்ன ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கே. கோபமே படாதவன்னு சொல்கிறார், அடுத்த வரியிலேயே இவனுக்கு கோபம் வந்தால் அப்படின்னு சொல்கிறார். எப்போ கோபம் வருமா பெருமாளுக்கு கோபம் வருமா? சமோகம் சர்வபூதேஷு, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கானே, அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு கோபம் வருமா? வரும். தன்னுடைய அடியார்களை யாராவது கஷ்டப்படுத்தினாலோ துன்புறுத்தினாலோ சீண்டினாலோ கோபப்பட்டுருவான். எப்போ கோபப்பட்டானா? யுத்த காண்டத்தில் ராமபிரான் வாயு மைந்தன் அனுமான் இருக்கானே திருவடி, ராவணன் மட்டும் தேரில் ஏறி சண்டை போடுறானே, தேவர் என்னுடைய தோல் மேலே ஏறி நின்று சண்டை போடணும், அடியனுடைய தோளில் ஏறிக்கணும்னு ராமபிரானை பிரார்த்திச்சுண்டானா, திருவடியோட தோல் மேலே ஏறிண்டானா எம்பெருமான். ரணகாலத்தில் எம்பெருமானை சுமந்து நிற்கிறான் வாயு மைந்தனான அனுமான் திருவடி. அங்கேருந்து பார்க்குறான் ராவணன். அப்படியே அவனுக்கு அந்த பழைய பகைமையெல்லாம் அப்படியே கணகன அக்னி மாதிரி எரியறதான். இந்த குரங்கு தானே வந்தது, சீதையை பார்க்க வந்தது, இந்த குரங்கு தானே நான் ராமதூதன்னு சொல்லிட்டு, இந்த குரங்கு தானே வாளாலே ஆசனம் போட்டு உட்காண்டுது, இந்த குரங்கு தானே எனக்கு அறிவுரை சொல்லிட்டு, இந்த குரங்கு தானே இலங்கையை கொளுத்திட்டு அப்படின்னு அப்படியே பகைமை அந்த தீ அப்படியே விரோதம்ன்ற தீ கொழுந்து விட்டு எரியறதான். என்ன பண்ணுறேன் பார்வண்ண அப்படின்னு அப்படியே பானங்களை சர மாதிரியா அனுமனை பார்த்து விடுறானா. அனுமனுடைய உடம்பு முழுக்க காயமா, சரீரம் முழுக்க காயமா. பார்த்துட்டே இருக்கார் ராமபிரான். என்னடா ராவணன் பாட்டுக்கு அம்பு விட்டுருக்கான், ஒன்று கூட நம்ம மேலே படலையேன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அப்படியே செக்கச்செவேல்னு சரீரம் முழுக்க அம்பை தாங்கின்னு நிற்கிறானா திருவடி. பார்த்தான். ததோ ராம மகாதேஜ ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்ட்வா ப்ளவகசார்தூலம் குரோதஸ்ய வசமே இவான். கோபமே வடிவாயிட்டானா. நாரதர் சொன்னாரே பாலகாண்டத்தில், கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. என்ன பண்ணானா, ஓர் அம்பினாலே அவனை கொல்லாது. ஒரே அம்பால் பெருமாள் நினச்சானா, சங்கல்பிச்சிருந்தானா அவன் தலையை கிள்ளிட முடியாதோ. ராவணனுடைய 10 தலையும் அறுத்து தள்ளிடுவான். ஆனால் என்ன பண்ணானா, படையை கொன்று புத்திர பௌத்தாதிகளை தலை சாய்த்து அரக்கர் போன்ற அவனுடைய அபிமானத்தையும் அழித்து, இவ்வளோ சேதம் எனக்கு ஆயிடுத்தே, இப்படி நம்மளோட படையில் இவ்வளோ சேதம் ஆயிடுத்தே, இவ்வளோ ரதங்கள் போயிடுத்தே, இவ்வளோ குதிரைகள் போயிடுத்தே, இவ்வளோ போர் வீரர்கள்லாம் மாண்டு போனாலேன்னு போய் புலம்புறதுக்கு கூட ஆள் இல்லாமல் புத்திர பௌத்திராதிகளை எல்லாம் தலை சாய்த்து பந்துக்களை எல்லாம் அழித்து பட்டை எளிவரவெல்லாம் அறிவிப்பார் இல்லாதபடி புலம்புறதுக்கு கூட ஆள் இல்லாமல் பண்ணிட்டான் நம் பெருமாள். இப்படி தரம் கெடுத்து நெஞ்சாரல் படுத்தி அப்படி கொண்டானா ராவணனை.
ततो रामो महातेज रावणेन कृतव्रणं दृष्ट्वा प्लवकशार्दूलं क्रोधस्य वशमे इवान्. முதல்ல என்ன பண்ணானா, தேரை ஒடிச்சானா, தேர் சக்கரத்தை ஒடிச்சானா, குதிரைகளை அழிச்சானா, கொடியை அழிச்சானா, அப்படியே அவனுடைய தேர் பாகனையும் தள்ளினானாம். சூலம் வாள் கத்தின் அவனுடைய ஆயுதங்கள் அத்தனையும் தன்னுடைய அம்பால தாக்கி கட்டுர டங் அட்டனி டங் கிருதி சடுல கடோர கார்முகா அப்படின்னா அம்புகளால் தாக்கி பொடி பொடி ஆக்கிட்டானா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற तस्याभिसंक्रम्य रथं सचक्रं शाश्वध्वज तत्र महापदागं ससारथिं शासनिशुल्कखड्गं रामं प्रतिच्छेद सरैर्सुपुङ्गैः. ஒன்றொன்னா சொல்லி அடிச்சானா. தேரை அடித்து, தேர் சக்கரத்தை அடித்து, குதிரையை அடித்து, கொடியை அடித்து, தேர் பகனை தள்ளி, சூளத்தை அடித்து, வாழை அடித்து, கத்தி அடித்து, அத்தனை ஆயுதங்களையும் தஸ்யாபி சங்கிரமிய ரதம் சச்சக்கரம் சாஸ்வத்வஜ சத்ர மகாபதாகம் சசாரதிம் சாச நிசுல்க கட்கம் ராம பிரதிச்சேத சரை சுபுங்கைகி. இத்தனை முடிச்சு இந்த இவ்வளோ பண்ணது கூட போடலையா. என்ன பண்ணானா, நீ ரொம்ப கலப்பாக இருக்க ராவணா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு ஒரு ராவணன் மாதிரி ஒரு வீரனை பார்த்து சொன்னானா. கச்சானுஜானா மிரணார்த்தி தஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரா ஜலங்காம். இதை விட அவமானம் வேணுமா அவனுக்கு? அவனோட அபிமானத்தையும் குலைத்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அடுத்த வரி சொல்கிறாளாம். மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய்திரவாய். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? பெண்களை எப்போ பார்த்தாலும் கத்த விடுவான், கஷ்டப்படுத்த விடுவான், மனசை கஷ்டப்படுத்தி இங்கே வரேன்னு சொல்லுவான், அங்கே நிற்பான், அங்கே வரேன்னு ஒருத்திக்கிட்ட சொல்லுவான், இன்னொருத்திக்கிட்ட போய் நடனம் ஆடின்னு இருப்பான், பாட்டு பாடின்னு இருப்பான், ஒருத்தருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான், ஏலா பொய்கள் உரைப்பானை. அப்படிப்பட்டவன் கிருஷ்ணன். கண்ணுக்கு வேணால் இனிமையாக இருக்கலாம் கிருஷ்ணன், ஆனால் மனத்துக்கு இனியவன் யார் தெரியுமோ? உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து. யாருக்காக பண்ணா இதெல்லாம்? ஒரு பெண்ணுக்காக பண்ணா. சீதா பிராட்டியை அடைய வேணுங்கிறதுக்காக உண்ணாது உறங்காது அப்படி இருந்தானே. அந்த பெண் பிறந்தார்க்கு தஞ்சம் என்னும்படியான ராமபிரானை பாடுகின்றோ மனத்துக்கினியானை. எப்படி இருந்தானா? சீதா பிராட்டியை பிரிஞ்சு அனித சததம் ராமக சுப்தோபிஜ நரோத்தமக சீதேதி மதுராம் வியானிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. சுந்தரகாண்டத்தில் திருவடி சொல்கிறார் சீதா பிராட்டிட்டா, அம்மா ராமன் எப்படி இருக்கான்னு கேட்டாளா? அவன் தூங்கிறதே கிடையாது. அனித்ர சததம் ராமக. அப்படியே அவனை அறியாமல் அவன் கண்ணை மூடினாலும் அப்படியே திடீர்னு எழுந்துக்கிறார் பெருமாள். சீதே சீதே சீதேன்னு கண்ணை முழிக்கும் போதும் உங்கள் பேரை சொல்லிதாமா கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மனத்துக்கினியானை பாடுறோம். மனத்துக்கினியான பாடுறோம்னா எப்படிப்பட்ட மனத்துக்கினியான்னு தெரியுமா? அனுகூலர்களால் மட்டும் கொண்டாடப்பட்டவன் இல்லை. ஒரு இளைய பெருமாளோ, ஒரு விபீஷணனோ, ஒரு குக பெருமாளோ, வால்மீகியோ, விஸ்வாமித்திரரோ மட்டும் கொண்டாடலையா. எதிரி கையாலேயே விருது வாங்கினவன் மனத்துக்கினியான். பஞ்சவட்டியில் சூர்பனகை ராமலக்ஷ்மணால்கிட்ட வம்பு பண்ணிட்டு மூக்கறுபட்டு போகிறாளாம். சரீரத்தில் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட தம்பி கரன்கிட்ட போய் சொல்கிறாளாம். போய் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி வந்திருக்கானுங்கடா, என்ன அப்படியே மூக்க அறுத்துட்டானுங்க, முதல்ல போய் அவளை முடிச்சுட்டு வா அப்படின்னு தானே கோபமாக சொல்லணும். என்ன சொல்கிறாளாம்? போய் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவா யார் சொல்லு? இந்த நிமிஷமே போய் அவா தலையை பூமியில் விழும்படியானா பண்ணிடுறேன், அவள் மாம்சத்தை இந்த காட்டில் உள்ள பறவைகள்லாம் சாப்பிடும்படியாக பண்ணிடுறேன்னு கோபமாக கேட்குறானா. அடிபட்டு வந்தவ சரீரத்தில் வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு ரத்தம் அப்படியே சரீரமெல்லாம் கொட்டுறதான். அப்படி இருக்கிறவ என்ன சொல்கிறாளா? தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் தருணவ் ரூபசம்பன்னவ். ரொம்ப இளமையாக இருப்பாப்பாவா ரெண்டு பேரும், அழகாக இருப்பாப்பா, மென்மையான திருமேனியை கொண்டவர்களப்பா தம்பி. புண்டரீக விசாலாட்சவ் தாமரை இதழ் மாறி கண்ணை கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மர உரிய தரிச்சுன்னு இருக்கா. அவள் தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினா. ஒருத்தன் அடித்தான்னா அவளை புகழ்ந்தா பாடுவோம், அவளை பற்றி சொல்லும்போது அடித்தவனை பற்றி வாயில் வந்த மாதிரி வைவோம் இல்லையா. என்ன சொல்கிறாளாம்? தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீரகிருஷ்ணாஞ்சினாம்பரவ் அப்படின்னு ராமலக்ஷ்மணால் புகழ்ந்து தள்ளுறாளாம். அத்தனை வலியையும் வேதனையும் பொறுத்துண்டு
மனத்துக்கினியான். அடுத்தது தாரை. வாலி வதமாச்சு, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறதான், அப்படியே சோகமே உருவானவளாக வராளாம் தாரை. வாலி அப்படியே மாண்ட இடத்துக்கு வந்து நிற்கிறாளாங்க. சோகத்தில் அப்படியே உடம்பெல்லாம் விட 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 நடுங்கிறதான். அப்படியே ராமனை பார்க்குறாளா நிமிந்து, என்னுடைய ஆத்துக்கார நீ கொன்னுட்டியே அப்படின்னு கேட்க தான் வந்து தான் வாயி. வெய்ய வந்த வாயாலே வாழ்த்தி போனால் துவம் அப்ரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்சோத்தம தார்மிகச்ச அக்ஷய கிருத்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதிக்ஷமாவான் சதஜோபமாக்ஷகா. ராமனே, தாங்கள் யாராலும் அழிக்க முடியாத தன்மையுடையவர், யாராலையும் நெருங்க முடியாதவர், புலன்களை வென்றவர், தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்ப்பா நீர். குறையாத புகழ் படைத்தவர், பூமியை போன்று பொறுமையுடையவர். எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறா? தன்னுடைய உயிருக்குயிரான கணவனான வாலி மாண்டு கிடக்கான். வாலியை வதம் பண்ணது யார்? சாக்ஷாத் ராமபிரான். அவனை பார்த்து நிமிந்து பார்த்து கணவனுடைய சரீரம் அங்கே அப்படியே உயிரற்ற உடல் விழுந்து கிடக்கு. அதுக்கு முன்னாடி நின்றுத்வம் அப்ரமேயச்ச துராசதச்ச திஜேந்திரியசோத் உத்தம தார்மிகச்ச அக்ஷய கிருத்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதிக்ஷமாவான் சதஜோபமாக்ஷக மனத்துக்கினியான். அடுத்தது ராவணவதமாச்சு. தலைவிரி கோலமாக மண்டோதரி ஓடி வராளாம் போர்க்களத்துக்கு. அப்படியே வந்து பார்க்குறாளாம். அடடா, எப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்டவன் என்னுடைய கணவன், இப்படி விழுந்து கிடக்கிறானே, ஒரு பெண்ணாசையால் இப்படி ஆயிடுத்தே இவனுடைய முடிவுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாளாம். நிமிர்ந்து பார்க்குறாளாம். ராமபிரானை பார்க்குறாளாம். பார்த்துட்டே இருக்காளாம். கையை கூப்பிட்றாளாம். மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். எந்த சந்தர்ப்பத்தில்? தன்னுடைய கணவன் பிரேதமாக விழுந்து கிடக்கான். போர்க்களத்தில் வந்து கையை கூப்பின்னு சொல்கிறாளாம். தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரக ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீகி அஜய்ய சாஸ்வதோ துருவகா தமச பரமோதாதா. சங்கு சக்கரம் ஏந்தியவனே, ஸ்ரீவத்சங்கிற மறுவை உடையவனே, வெல்ல முடியாதவனே, நிரந்தரமானவனே, மகிமை மிக்கவனே அப்படின்னு போர்க்களத்தில் வந்து கணவன் மாண்டு போயிருக்கிற நேரத்தில், அதுவும் ராவணன் வதம் யாரால் ராவணன் வதம் ஆனதோ அவனை மங்களாசாசனம் பண்ணுறா. தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரகா அப்படின்னு. இதுதான் எதிரி கையால் விருது வாங்கிறதுன்னு பேராம். மனத்துக்கினியானை. சுவாமி பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அவர் சொல்வாராம், இத உபரி மிருத சஞ்சீவனம் ராம விருத்தாந்தம். இந்த ஸ்ரீராமனுடைய விருத்தாந்தம் எப்படி தெரியுமோ? இறந்தவர்களையும் வாழ வைக்கின்ற ராமநாமம். மனத்துக்கினியான். அப்படிப்பட்ட மனத்துக்கினியானை நாங்கள்லாம் பாடுறோம். எப்படி பாடுறோம்? அயோத்தியவாசி ராம ராம், தசரத நந்தன ராம ராம், பதித பாவன சித மனோகர ராம 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 ராம் ராம். அயோத்தியவாசி ராம ராம், தசரத நந்தன ராம ராம். மனத்துக்கினியானை பாடவும். பாடிண்டே இருக்கோமே, இதுக்காவது நீ வாயை திறக்க வேண்டாமா? இனிமேலும் நீ தூங்கலாமா? எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இப்படியாக 12வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களை கொண்டு அனுபவித்தோம். நாளைக்கு 13வது பாசுரத்தை அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.